அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு என்னவங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களையா பார்த்து கொண்டிருக்கிறான். நான் படைத்த இந்த அடியான் நான் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் நான் சொன்னபடி வாழ்ந்தால் அவனுக்கு நான் கொடுக்க இருக்கும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை வந்தடைவானா, அதற்கு தகுதியானவனாக இந்த உலக வாழ்க்கையை அவன் ஆக்கிக் கொள்கிறானா என்று சோதிப்பதற்காக எங்களை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு குர்ஆன்ல அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான அமல் சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் இந்த விஷயத்தை எப்படி செய்தா அது சுன்னத்தாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இடத்துல கபூலியத்தை அடையுமோ அந்த முறைப்படி செய்கிறது தான் அழகான அமல். அந்த அழகான அமல் யாரு செய்கிறாரு என்று பரிசோதிப்பதற்காக வேண்டி என்று எங்களுக்கு தெளிவாக குர்ஆன்ல கூறிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏனையவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம் என்று சகலவிதமான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு விடயத்தையும் அழகான அமலாக நாம் செய்வோமேயானால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இடத்துல அதற்கான கூலி நன்மை கிடைக்கும். அதற்கான கூலி நன்மை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கொடுக்கிறான், தருகிறான். எவ்வாறு சம்பாதித்தால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இடத்தில் அது இபாதத்தாக மாறும், எவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடத்தினால் அது அமலாக மாறும், எவ்வாறு சம்பாதித்தால், எவ்வாறு பேசினால், எவ்வாறு நற்குணத்தால், எவ்வாறு செயற்பாடுகளால், எந்தெந்த விடயங்களை பார்ப்பதால், எந்தெந்த விடயங்களை கேட்பதால், எந்தெந்த விடயங்களை பேசுவதால் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் உலக சாதனங்களோடு மக்களை பார்க்கும் பொழுது அனைவரும் சொற்ப அற்ப இன்பத்துக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி, லாபத்துக்காக வேண்டி ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பு இந்த விடயத்தில் ஏற்படுறதுனால இன்னொருவர் சொல்லியும் கூட அவர் அந்த விடயத்தை செய்கிறார் இந்த உலகத்தில் அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழியாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய கோபத்தை எனக்கு உண்டாக்கும் என்று தெரிந்தும் பரவாயில்லை என்று அந்த விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை அடைந்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைமை அவ்வாறு இருக்கணுமே தவிர ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை அடையாம இந்த முழு உலக மக்களோட அன்பையும் ஒருவன் அடங்கி மௌத்தாகினாலும் அவன் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை அடையாத நிலைமையில மௌத்தாகுவான்னு சொன்னா மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை கை செய்தோம்தான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நானும் நீங்களும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா நான் பேசுகிறேன், அல்லது கோபத்தை, பாவத்தை, நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய வார்த்தைகளையா பேசுகிறேன் என்று நாம் சிந்தித்து பேச வேண்டும். அதே போன்று பார்க்கக்கூடிய பார்வைகளில் நான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை உண்டாக்கக்கூடிய பார்வைகளையா பார்க்கிறேன், அல்லது அவனால் தடை செய்யப்பட்ட பார்வைகளை பார்த்து நான் அவனுடைய கோபத்தை சம்பாதித்து ஷைத்தானுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்பை அடைவதற்கான முறையில் நான் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேனா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வாறு இல்லை, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுடைய அன்புக்கு நான் செய்ய கூடிய விடயங்கள் ஒன்றும் பொருத்தமாக இல்லை என்றால் நானும் நீங்களும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இடத்துல நாங்கள் தௌபா செய்து அந்த பாவத்தில் இருந்து அவசரமாக நாங்கள் அதற்கும் தூரமாகணும். ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கு வாழ வந்தவர்கள் போல் கற்பனை உலகத்தில் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம்.